ज्ञानतिमिरन्दस्य ज्ञानानन्दजलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापिनमेन भूतले स्वयं रूपगदामाह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरुं वैष्णवां च श्रीरूपं साग्रजतं सगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सगणललिता श्रीविशाखान्वितां स हे कृष्णा करुणा सिंधो दीनबन्धो जगत्पति गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तु ते। तप्त काञ्चन गौरांगी राधा वृन्दावनेश्वरी विषमानुषुदे देवी प्रणमामि हरिप्रिये। वाचाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिकी। मुखं करोति वाचालं पुंसं गङ्गायै कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। भागवत प्रार्थने। सर्वशास्त्रार्ति बीयुक्षा सर्ववेदैः सद्बला सर्वसिद्धान्त रत्नाट्य सर्वलोकैक त्रिप्रता सर्वभागवत प्राण श्रीमद्भागवत प्रभो कलिदुवन्दोदिदादित्य श्रीकृष्ण परवर्तित परमानंद पाठाय प्रेम वक्षाशराय दे सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे। मत्येह बन्धो मत्सङ्गिन् मद्गुरु मन्महादन मस्निस्तारक मद्भाग्य मदानन्द नमोऽस्तु ते। असाधु साधुदायिन् हदिनोच्च सताः हानां हुञ्च कासिन् मां प्रेम्णा हृत्कण्डयो स्फुरा। हरे कृष्णा மொழிபெயர்ப்பு படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ண. சரி படிங்க மாதாஜி படிங்க. நன்றி மலர்ஜி. மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பலமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பவருமாகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவர்க்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சியடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. அறிவோம் தத்சத். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இன்னைக்கு நாம பாகவதம் 4வது ஸ்கந்தம் படிக்க போறோம். 4வது ஸ்கந்தம் அத்தியாயம் 4 ஸ்லோகம் 12. கேட்டீங்களா மாதாஜி? ஆமாங்க மாதாஜி. ஓகே. His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada ki jai. Doshan paresham hi guneshu sadavo grinandi kesinna bhavatrusho dvicha gunamscha palgun bahuli karishnavo mahattamas desva vidat bhavan aham. படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மொழிபெயர்ப்பு. இரு பிறப்பாளன் ஆகிய தட்சனே, உம்மை போன்ற மனிதரே அடுத்தவர்களிடம் மிக எளிதில் குறை காண்பர். சிவபெருமானோ மற்றவர்களிடம் குறை காணாததோடு அவர்களிடம் ஏதேனும் சிறிய நல்ல குணம் இருந்ததென்றால் அதனை மிகவும் பெரிதுபடுத்தி போற்றுவார். தீவினை வயத்தால் அம்மகாத்மாவிடம் நிர்குணம் காண்கின்றீர். பொருளுரை.
சதி இங்கே இத்விஜ அதாவது இரு பிறப்பாளர் என்று தட்சனை அழைக்கிறாள். இரு பிறப்பாளர் என்னும் சொல் உயர் குலத்தினரான அந்தணர், சத்திரியர் மற்றும் வைஷ்யரை குறிக்கும். இத்விஜ என்பவர் சாதாரண மனிதர் அல்ல. தனது ஆன்மீக குருவிடமிருந்து வேத இலக்கியங்களை கற்று நன்மை தீமைகளை பிரித்தறியும் திறம் பெற்றோரே த்விஜ என்னும் இரு பிறப்பாளர் ஆவர். ஆகையினால் அவர் தர்க்கம், தத்துவார்த்தம் போன்றவற்றை அறிந்தவராக கருதப்படுகிறார். தட்சனின் மகளான சதி அவர் முன்னர் வலுவான வாதங்களை கூறுகிறாள். கீர்த்தி பெற்ற மனிதர்கள் மற்றவர்களிடம் நற்குணங்களை மட்டுமே காண்பர். தேனீக்கள் மலர்களின் வண்ணங்களையும் முட்களையும் கருதாது அவற்றிலுள்ள தேனை மட்டுமே உண்ணும். அதுபோல மகாத்மாக்கள் மற்றவர்களின் துர்க்குணங்களை கருத்தில் கொள்ளாது நற்குணங்களை மட்டுமே ஏற்றுக்கொள்வர். ஆனால் சாதாரண மனிதனோ நற்குண துர்க்குணங்களிலேயே தங்கள் கருத்தை செலுத்துவர். மகாத்மாக்களில் கூட தர வேறுபாடுகள் உண்டு. அவர்களிலும் சிறந்தவர் ஒருவனிடம் உள்ள துளியளவு நற்குணத்தினை கூட கடலளவு பெரிதுபடுத்தி பார்ப்பார். சிவபெருமான் ஆசுதோசர் என்று அழைக்கப்படுகிறார். எளிதில் திருப்தியுற்று ஒருவருக்கு உயர்ந்த வரங்களை அருளக்கூடியவர் என்பதே இதன் பொருள். உதாரணமாக அவரது பக்தர் ஒருவர் தனது சுட்டு விரலால் ஒருவர் தலையினை தொட்டால் அவர் தலை உடலிலிருந்து தனியே வந்துவிட வேண்டும் என்னும் வரத்தினை கேட்டார். சிவபெருமானும் உடனே அவ்வரத்தினை அருளினார். இது போன்ற வரம் தீமை பயக்கக்கூடியது. ஏனென்றால் தனது பகைவனை அழிக்கவே அப்பக்தன் இவ்வரத்தினை கேட்டான். ஆயினும் சிவபெருமான் அவனிடமுள்ள பக்தி எனும் நற்குணத்தினை மட்டுமே கருத்தில் கொண்டு திருப்தியுற்று அவன் கேட்ட வரத்தினை அருளிவிட்டார். இவ்வாறு சிவபெருமான் அவனிடமுள்ள துர்க்குணத்தினை கூட நற்குணமாக பெரிதுபடுத்தி ஏற்றுக்கொண்டார். சதி தனது தந்தையிடம் நீர் அதற்கு நேர்மாறானவர் என்று குற்றம் சாட்டுகிறாள். சிவபெருமான் முழுக்க நற்குணங்களே நிரம்பியவராயினும் நீர் அவரை மோசமானவர் என்று குற்றம் சுமத்துகிறீர். இவ்வாறு அவரிடம் உள்ள நற்குணங்களை தீக்குணங்களாக காண்பதினால் உயர்வடைய வேண்டிய நீர் தாழ்வுற்றிருக்கிறீர். ஒருவரிடமுள்ள நற்குணங்களை மதிப்பவர் மகாத்மாவாகவும் அவரிடம் உள்ள நற்குணங்களையே துர்குணங்களாக கருதுபவர் துராத்மாவாகவும் ஆகிறார் என்றும் கூறுகிறாள். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நாம இப்ப சதி தேவி தன் தந்தையான தக்ஷன் அந்த யாகத்திற்கு அழைக்காமலேயே போய் அழையா விருந்தினராக, என்னதான் தந்தையாக இருந்தாலும் நாம அதிகமான அந்த உடல் சார்ந்த கருத்துல ஈடுபட்டிருக்கும் போது அழைக்காமலேயே பார்வதி தேவி தன்னுடைய பெண் புத்தி பின்புத்தின்னு சொல்லுவாங்க. அதனால அவங்க என்ன பண்ணினாங்க, தன் சகோதரிகளை காண வேண்டும், உறவினர்களை காண வேண்டும். உலகமே அந்த யாகத்திற்கு தேவர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள் இப்படி எல்லாருமே வானத்துல போயிட்டு இருக்கிறத பார்த்து தானும் ஆசைப்பட்டு அங்க போகணும்னு விரும்புறாங்க. ஆனா சிவபெருமான் சொல்றாரு, என் மேல் கொண்ட பகையினால் தக்ஷன் உன்னை அவமதிக்க கூடும். அதனால உன்னோட உடலையே கூட இழக்க நேரிடும். இது சாபம் அல்ல. அவர் எப்படி ப்ரிடிக்ட் பண்றாரு என்ன நடக்கும் அப்படிங்கிறத அத வச்சு சொல்றாரு. ஆனா பார்வதி தேவியோட அந்த பெண் புத்தி என்ன சொல்லுது, இல்ல நீ போயே ஆகணும் அப்படின்னு. அவங்க கடைசி ஆயுதமான கண்ணீர் கூட வடிச்சு சிவபெருமான்கிட்ட, நான் நீங்க வரலைன்னா பரவாயில்ல, என்னோட தந்தையோட யாகத்துக்கு நான் போறேன்னு சொல்லி அவங்க அனுமதி கொடுக்கறதுக்கு முன்னாடியே பறந்துடுறாங்க. அவங்க போகும்போது நந்தி எம்பெருமான் போன்ற அடியவர்கள், பூதகணங்கள் எல்லாம் பார்வதி தேவிக்கு காவலாக அவங்க எல்லாமே பொற்கொடை அதையெல்லாம் பிடிச்சிட்டு அவங்க கையில கிளி வாகனம், அந்த கிளிய கொடுத்து அவங்கள அலங்காரமா கூட்டிட்டு போறாங்க. காளை வாகனத்து மேல ஏறி அழகா போறாங்க. போனாலும் அங்க யாருமே பேசல. ஏன்னா தக்ஷன் சிவபெருமான் மேல இருக்கிற ஆத்திரத்தினால நாம பேசினா அவரோட பகைக்கு ஆளாய் விடுவோமோ அப்படின்னு சொல்லி. ஆனா யாருக்குமே சிவபெருமான் மேல பகை கிடையாது, தக்ஷனை தவிர. ஏன்னா சிவபெருமான் மிக உயர்ந்த நிலையில ஆசுதோஸ் அப்படின்னு அவர் வைஷ்ணவானாம் யதா சம்போ அப்படின்னு மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறார். அவர் எளிதில் கோபவயப்படக்கூடியவர் அல்ல. ஏன்னா அவர் முக்குணத்தையும் கடந்தவர், எப்பொழுதும் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பவர், தன்னிலை மறந்து இருப்பவர், தன்னுணர்வு பெற்ற தூய ஆத்மா. இப்படி பல நற்குணங்கள் சிவபெருமான் இருக்கு. மிகவும் எளிமையானவர், தனக்கென எதையும் வைத்துக் கொள்ளாதவர். அப்ப அவர் தனக்கென மாளிகை கூட கட்டிக்கல, ரொம்ப எளிமையான தோற்றத்துல அவர் சுடுகாட்டுல பூதகணங்களையும் பேய் பிசாசுகளையும் அடக்கி ஆள்பவராக, அது மட்டுமல்ல உயர்ந்த வைஷ்ணவர்களுக்கும் தீட்சை கொடுக்கக்கூடியவராக, தலைவராக, எல்லா வைஷ்ணவர்களுக்கும் தலைவராக மிகவும் மேலான நிலையில் இருக்கிறார். ஆனா தக்ஷன் தன்னுடைய பார்வையிலிருந்து
பார்க்கும்போது அவருடைய மதிப்பு தெரியல. ஏன்னா பொறாமைங்கிறது தான் இந்த உலகத்துல எல்லார்கிட்டயும் ஒரு சில குறிப்பிட்ட சதவீதம் இருக்கு. நம்ம கிட்ட எல்லாருக்குமே பொறாமை இருக்கு உள்ள. அது எப்ப வெளிப்படும் நம்மளுக்கு தெரியாது. அந்தந்த சூழ்நிலையில அது வெளிப்படும். காம, குரோத, லோபம், மோகம், மத, மாச்சரிய. மாச்சரிய அப்படிங்கிறது பொறாமை. நம்ம கடவுள்கிட்ட பொறாமை கொண்டுதான் இந்த ஜட உலகத்துக்குள்ள நாம தள்ளப்பட்டோம். அந்த பொறாமையானது பல விதங்கள்ல இங்க ஜட உலகில வெளிப்படுது. நம்மை சார்ந்தவர்களிடம். சரி இவங்க பாரு அழகான ட்ரெஸ் போட்டிருக்காங்க. என்னை விட அதிகமா செல்வம் இருக்கு. என்னை விட பெரிய கார் வச்சிருக்காங்க. இப்படி வேறு வேறு விதத்துல என்னை விட நல்லா படிக்கிறாங்க. சில பெற்றோர்கள் கூட பக்கத்து வீட்டு குழந்தை நல்லா படிச்சாக்க, அவன் பாரு எப்படி படிக்கிறான். நைட் எல்லாம் லைட் எரியுது. எப்படி படிச்சுட்டு இருக்கான் பாரு. நீ எந்திரி அப்படின்னு சொல்லி மிட் நைட்ல எழுப்புவாங்க 2 மணிக்கு. பாரு +2க்கு அவன் எப்படி உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். நீ அவனுக்கு ஆர்வமே இல்ல. நீ ஃபெயில் ஆயிர போற. நீ எந்திரி படி. அவனை விட நீ நிறைய மார்க் வாங்கணும். நீ நிறைய மார்க் வாங்கணும் அப்படின்னுலாம் சொல்ல மாட்டாங்க. அவனை விட நீ நிறைய மார்க் வாங்கணும்னு சொல்லுவாங்க. இப்படி பொறாமைகள் வெவ்வேறு விதத்தில் வெவ்வேறு நிலையில வெளிப்படுது எல்லார்கிட்டயும். அது சிறு அளவாவது இருக்கும். மனிதனாக பிறந்தால் நாமெல்லாம் தவறிழைக்க கூடியவர்கள், ஏமாற்றும் குணமுடையவர்கள், இந்த மாதிரி நிறைய 4 பிரச்சனை இருக்கு நம்மளுக்கு. குறையுடைய புலன்களை உடையவர்கள், மாயைக்குட்பட்டவர்கள் அப்படின்னு. அப்ப இங்க தக்ஷன் வந்து உயர்ந்த நிலையில் இருந்தாலும், பிரஜாபதியாக இருந்தாலும் சிவபெருமானிடம் தன் கோபத்தை பல விதங்கள்ல காமிக்கிறான். தன்னோட பொறாமைய கோபமா வெளிப்படுத்துறான். காம ஏச, குரோத ஏச. அந்த காமம் குரோதமாக மாறுகின்றது. அந்த குரோதத்தினால் என்ன பண்றான்? பல தவறுகள். தனக்கு கிடைக்காதப்ப அந்த குரோதம் வந்து அப்படி மாறுது. அப்ப அவன் வந்து தகாத வார்த்தைகளை பேசுகிறான். ஏன்னா மானசீகமாக செய்கின்ற தப்புக்கும் பலன் கிடைக்கின்றது. நம்ம வெளிப்புறமா செய்யறது கூட கவர்மெண்ட் நம்மளுக்கு தண்டனை கொடுத்துரும். ஆனா மானசீக கொலை என்பது ரொம்ப பெரிய குற்றம். அதுவும் சிவபெருமானை போன்ற உயர்ந்த பிராமணத்தன்மைக்கு மேல வைஷ்ணவத்தன்மை உடையவர்களை குற்றம் புரிவது, அவர்கள் மேல குற்றம் புரிவது, அபராதம் பண்றதெல்லாம் வந்து வைஷ்ணவ அபராதம். வைஷ்ணவ அபராதத்துக்கு வந்து மன்னிப்பே கிடையாது. பகவான் தன்னை கூட குற்றம் சொல்பவனையோ இல்ல திட்டுபவனையோ மன்னிச்சிருவார். ஆனா தன்னுடைய பக்தனை யாராவது சீண்டுனாங்க அப்படின்னா அவர் மன்னிக்கவே மாட்டார். துள்ளி எழுந்து முதல்ல நாம வந்து அம்பரீஷ் மகாராஜா வாழ்க்கையில பார்த்திருக்கோம். அம்பரீஷ் மகாராஜாவை துர்வாச முனிவர் அவமதிக்கிறார். அப்போ பகவானுடைய கையில் இருக்கிற சக்கரத்தாழ்வார் என்ன பண்றாருன்னா பகவானோட அனுமதியெல்லாம் கேட்கல. உடனே எழுந்து ஓடுறார் பகவானுடைய பக்தனை காப்பதற்காக. துர்வாச முனிவர் தன் முடியிலிருந்து ஒரு முடியை எடுத்து ஒரு அசுரனாக பூதமாக போய் அந்த பக்தனை கொல்லும்படி ஆணையிடுறார். அப்ப அம்பரீஷ் மகாராஜாட்ட அந்த பூதம் போவதற்கு முன்னாடியே சக்கரம் வந்து அந்த பூதத்தை கொன்றுது. அடுத்தது ஏவி விட்டவன் யாருன்னு துர்வாச முனிவரை நோக்கி அது பாயுது. அப்போ அவர் எல்லா லோகங்களையும் சுத்தி திரிந்து யாருமே காப்பாத்த முடியாதுன்ட்டாங்க. பிரம்மாவுக்கும் என்னால முடியாதுன்ட்டார். இது விஷ்ணுவோட ஆயுதம், என்னாலாம் முடியாது, கிட்ட கூட நிக்க முடியாதுன்ட்டார். சிவபெருமான் எதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல, அதை நான் நடக்க முடியாதுன்ட்டார். அப்புறம் விஷ்ணுகிட்ட போறார். என்னோட பர்மிஷனே கேட்காம சுதர்சனாழ்வார் வந்துட்டாரு, நீ அவர்கிட்ட போய் கேளு அப்படின்றார். அவர்கிட்ட கேட்கறத விட என் பக்தனிட்டயே போய் கேளு அப்படின்றார். அப்புறம் அவர் வந்து அம்பரீஷ் மகாராஜாட்டையே மன்னிப்பு கேட்கிறார். ஏன்னா பொய் ஆணவம் கொண்டு ஒருவன் தன்னை பக்தனாக நினைத்து கொண்டு இந்த இந்த வேலையை அவர் செஞ்சிடறார். ஏன்னா இந்த எவ்வளவு காலம் தவம் செய்தாலும் ஒரு பக்தனுக்கு இருக்கக்கூடிய நற்குணங்கள் யாருக்கும் அந்த அருவதிகளுக்கெல்லாம் வராது. அவங்கள கோபத்தை அடக்க முடியாது. ஏன்னா ஒரு பக்தன் பகவானிடம் தன் உள்ளத்தை கொடுக்கும் போது கோபமெல்லாம் அங்க வராது. ஏன்னா பகவான் தான் அவனுடைய புலன்களை ஆட்சி செய்கிறார். அவன் ஆட்சி செய்யறது இல்ல. ஆனா இவங்கெல்லாம் அவங்களே ஆட்சி செஞ்சுக்கிறாங்க தன்னுடைய புலன்களை. நான் தான் கட்டுப்படுத்துறேன்னு. ஆனா இங்க பக்தன் வந்து பகவானோட கண்ட்ரோல் இருக்கிறதுனால அவனுக்கு சீக்கிரம் கோபம் வராது. ஏன்னா எப்பொழுதுமே அவனது புலன்கள் பகவானை நோக்கி தியானத்துல இருக்கு. அவன் வந்து ஃபோர்ஸ் பண்ணி தன்னோட புலன்களை கட்டுப்படுத்தல, இயற்கையாகவே கட்டுப்படுத்துறான். சோ செயற்கையா கட்டுப்படுத்துபவனுக்கும் இயற்கையாக கட்டுப்படுத்துபவனுக்கும் இயற்கை எப்படி? பகவானோட அங்கம் நாமம். சோ பகவானுக்கு நாம் அடிபணியும் போது பகவானே நம்மளோட புலன்களை அவர் கண்ட்ரோல் பண்றார். பகவானை தவிர நான் கண்ட்ரோல் பண்றேன் யாராலையும்
போய் அந்த யோகம் பண்றேன், இந்த யோகம் அஷ்டாங்க யோகம் பண்றேன், ஹட யோகம் பண்றேன், ஞான யோகம் பண்றேன். அதெல்லாம் வந்து வேலைக்கு ஆவாது. ஏன்னா நம்ம புலன்கள் நம்ம கட்டுப்பாட்டுல கிடையாது. பகவானோட கட்டுப்பாட்டுல இருக்கு. அத ஒப்படைக்கணும் நாம. ரிஷிகேன சேவனம் பக்தி ருச்சியதே. ஆனா இங்க தக்ஷன் தான் பிரஜாபதி என்கின்ற ஆணவம் கொண்டு அவன் வந்து நினைக்கிறான் எனக்கு மரியாதை செலுத்தவில்லை. அதனால இந்த சிவன் வந்து நான் வேள்விக்கு கூப்பிட மாட்டேன். அப்ப கூப்பிடாம இருந்த சமயத்திலும் பார்வதி தேவி போய் தானா மாட்டிக்கிறாங்க வலைக்குள்ள. அப்போ அவங்க வந்து தக்ஷனிட்ட ஆர்கியூ பண்றாங்க. சிவபெருமான் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு பக்தன் அடுத்தவர்கிட்ட இருக்கிற நற்குணங்களை மட்டுமே காண்பான். அதனால அவங்க சந்தோஷமா இருக்க முடியும். ஏன்னா குறை காண்பவர்கள் என்னைக்குமே சந்தோஷமா இருக்க முடியாது. ஏன்னா மத்தவங்க கிட்ட இருக்கிற குப்பை தூக்கி அவங்க உள்ளத்துலயும் போட்டுக்கிறாங்க. குப்பை இருக்கிற இடம் எப்படி நல்லா இருக்கும்? அது துர்நாற்றம் அடிக்கும். அது போல நம் மனம் குப்பைகளால் நிறைந்திருக்கும் போது, மற்றவர்களிடம் குறை காணும் போது நமக்கு மனசுல குப்பை இருக்கு. ஏன்னா அவங்க நல்லதா பேசினா கூட நம்மளுக்கு குற்றமா படும். அப்போ நாம தான் ஃபர்ஸ்ட் கஷ்டப்படணுங்கிறத அவங்க நினைக்கிறதே இல்ல. இப்ப நல்ல குணம் கொண்டவர்கள் அவங்கள திட்டினா கூட அவங்க ஏதோ நல்லது சொல்றாங்கன்னு நினைச்சுப்பாங்க. திட்டினா கூட நல்லதுன்னு எடுத்துப்பாங்க. ஏன்னா என்னோட கர்மா அவங்க 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 நல்லது பண்றாங்க. என்னுடைய கர்மாவை நீக்குகிறார்கள் அப்படின்னு நினைப்பாங்க. சிலர்கிட்ட திட்டு வாங்கும் போதோ, அடி வாங்கும் போதோ, முக்கியமா நம்மளோட குரு அவர் சில சமயம் நம்மள திட்டும் போதோ, அடிக்கும் போதோ, ஒரு சிஷ்யன் எப்படி எடுத்துப்பான் அப்படின்னா, இது வந்து என்னுடைய நல்லதுக்காக அவர் செய்யறார் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லைன்னா நம்ம வாழ்க்கை என்ன ஆகும்னா, நாம நினைச்சபடி போயிரும். நாம நினைக்கிறது வந்து அறியாமை. நம்மகிட்ட நிறைய அறியாமையும் இருக்கு. அந்த அறியாமை நீக்கக்கூடியவர் யாரு? குரு. அவர்கிட்ட நாம எல்லாத்தையும் குடுத்துறணும். அப்ப அவர் என்ன குடுக்குறாரோ அதை ஏத்துக்கணும். நல்லதானாலும் சரி, நம்மளை திட்டினாலும் சரி, அடித்தாலும் சரி, அன்பு காட்டினாலும் சரி. ஏன்னா அவர் தாயாகவும் இருக்கிறார், தந்தையாகவும் இருக்கிறார், குருவாக அடித்து திருத்துவ கூடியவராகவும் இருக்கிறார். தாயாக அன்பு செலுத்துபவராகவும் இருக்கிறார். தந்தையாக அவர் நம்மை கண்டிப்பவராகவும் இருக்கிறார். குருவாக அனைத்தும் சொல்லிக்கு தரக்கூடியவராகவும் இருக்கிறார். ஏன்னா ஒரு நலம் விரும்பி மட்டுமே நம்மளை திட்ட முடியும். நம்மள்கிட்ட இருக்கிற உண்மையான குறைகளை சொல்ல முடியும். இந்த உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பேரு நல்லது எவ்வளவுதான் செஞ்சீங்கனாலும், ஏதாவது ஒரு குற்றம் செஞ்சா அததான் ஹைலைட் பண்ணுவாங்க. இது உலக இயல்பு. ஆனா பக்தர்கள் அவங்க கிட்ட இருக்கிற நல்லத மட்டுமே பொறுக்கி எடுத்துக்குவாங்க. எப்படி ஒரு அன்னமானது பால் கலந்த ஒரு தண்ணீரை குடுக்கும் போதும், அதுல இருக்கிற பாலை மட்டும் குடிக்கும். தண்ணீரை விட்டுட்டு. அப்ப அது சந்தோஷமா இருக்கு. அது போல நம்ம என்ன பண்ணணும், அடுத்தவர்களிடம் குறை காணாது, அவர்களுடைய நல்ல செயல்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அது மன திருப்தி கொடுக்கும். மனசுல குறை இருக்காது. அழுக்கை சேர்த்துக்க மாட்டோம். மற்றவர்கள் குறையெல்லாம் பொறுக்கி பொறுக்கி குப்பை பாஸ்கெட் மாதிரி நம்ம உள்ளத்துல போட்டோம் அப்படின்னா, நம்ம கிட்ட என்ன இருக்கும்? கவலைகள் சூழ்ந்திருக்கும் எப்பவுமே. அங்க பகவானும் உட்கார முடியாது குப்பைக்குள்ள. நம்ம மனம் எப்பொழுதும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு இங்க சிவபெருமானை பத்தி பார்வதி தேவி சொல்றாங்க. ஏன்னா அவங்க சிவபெருமான் யாரிடமும் குற்றம் காணாதவர். ஆனா நீ சிவபெருமானிட்டயே குற்றம் காண்கிறாயே அப்படின்னு சொல்லி தந்தையை அவங்க பேசுறாங்க. அடுத்த ஸ்லோகம் 13. நாச்சரியம் ஏதத் யத் அசத்சு சர்வதா மகத் வினிந்தா குணபாத்ம வாதிஷு சேஷ்யம் மகாபுருஷ பாத பாம்சுபீர் நிரஸ்த தேஜ சூதத்தேவ சோபனம். ஹரே கிருஷ்ணா மத்தாஜி படிக்கிறேன் மத்தாஜி. மொழிபெயர்ப்பு. அழியக்கூடிய உடலினையே ஆத்மாவாக ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் மகாத்மாக்களை தூற்றுவதையே எப்பொழுதும் தங்கள் தொழிலாக கொண்டிருக்கின்றனர் என்பது ஒன்றும் ஆச்சரியமில்லை. லோகாயுதவாதியிடம் இருக்கும் இக்காழ்ப்புணர்ச்சி மிகவும் நல்லதுதான். அதனால் தானே அவர்கள் கீழே விழுகின்றனர். மகாத்மாக்களின் பாத தூசியே அவர்களை அழித்துவிடும். பொருளுரை. பெறுபவனை பொறுத்தே பயனின் தன்மை இருக்கிறது. உதாரணமாக சூரியனின் வெம்மை தாங்காமல் அழிந்துவிடும் செடிகளும் குடிகளும் உண்டு. ஆனால் அதனையே உணவாக கொண்டு செழிப்பனவே அதிகம். இவ்வாறு வாழ்வதும் வீழ்வதும் பெறுபவனின் தன்மையை பொறுத்ததே. மகியேஷாம் பாதரஜோ அபிஷேகம். அதாவது மகாத்மாக்களின் பாத தூசி அவரவர் தன்மைக்கேற்ப நன்மையும் தீமையும் செய்யும். மகாத்மாக்களின் திருவடி தாமரைகளின் இடத்து குற்றம் செய்பவர்கள் தம்மிடமுள்ள தெய்வத்தன்மைகளை இழப்பதோடு அழிந்தும் போவர். மகாத்மாக்கள் மன்னித்து விடலாம். ஆனால் மகாத்மாக்களின் திருவடி தாமரைகளின் தூசுக்கு செய்யும்
குற்றத்தினை கூட பகவான் கிருஷ்ணர் நிச்சயம் பொறுத்து கொள்ள மாட்டார். எதை போல் என்றால், கடுமையான கோடை வெப்பத்தினை தலை தாங்கிக் கொள்ளும், ஆனால் பாதங்கள் தாங்காது. குற்றவாளிகள் மேலும் மேலும் கீழே செல்வர். ஆகையினால் அவர்கள் தொடர்ந்து மகாத்மாக்களின் திருவடி தாமரைகளிடத்து குற்றம் புரிந்து கொண்டே இருப்பர். இத்தகைய குற்றங்கள் எல்லாம் அழியக்கூடிய உடல்தான் அனைத்தும் என்று தவறாக எவர் கருதுகிறார்களோ அவர்களால் தான் அதிகம் செய்யப்படுகின்றன. தட்சனும் இதுபோல் ஆத்மாவோடு சேர்ந்து உடலினை அடையாளம் கண்ட காரணத்தினால் அவர் தவறான கருத்திலேயே முழுவதும் ஆழ்ந்திருந்தார். அவர் சிவபெருமானது திருவடி தாமரைகளிடம் குற்றம் புரிந்தார். ஏனெனில் சதியை பெற்ற தனது உடல் சிவபெருமானை காட்டிலும் உயர்ந்தது என்று அவர் கருதினார். ஆதியிலே குறையுடையோர் தவறான அடையாளம் கண்டு உடலியற் கருத்துடையோராய் இருக்கின்றனர். இதனால் அவர்கள் மகாத்மாக்களின் திருவடி தாமரைகளிடத்து மேலும் மேலும் அதிக குற்றங்களையே செய்து கொண்டு இருக்கின்றனர். இது போன்ற கருத்துடையவர்களை மனிதர்களாக கருதக்கூடாது. மாடுகள், கழுதைகள் போன்ற விலங்குகளாகத்தான் கருத வேண்டும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்ப இங்க வந்து சிவபெருமான் மிக உயர்ந்த நிலையில இருக்கிறார். ஆனா இங்க உடல் உடல் தளத்துல அந்த கண்களோடு குறையுடைய புலன்கள் நம்மளோட புலன்கள். அப்ப கண்களால் காண்பது எல்லாமே பொய் தான் இந்த ஜட உலகுல. அப்போ இங்க பிரஜாபதியான தக்ஷன் சிவபெருமானை அந்த கண்ணோடு காண்கின்றான். அவர் வந்து ரொம்ப எளிமையா இருக்கிறதுனால மண்டையோட எல்லாம் போட்டுட்டு பாம்பெல்லாம் உடல்ல சுத்திட்டு ஒரு புலித்தோலும் மான்தோலும் அணிச்சிட்டு ரொம்ப எளிமையா இருக்கிறதுனால தான் வந்து ஒரு ராஜா. அப்போ பார்வதி தேவி மிகவும் அழகா இருப்பாங்க, மிகவும் புத்திசாலி. பார்வதி தேவி போன்ற அழகிய மகளை வந்து இந்த மாதிரி ஒரு அவலட்சணமான ஒருத்தருக்கு கொடுத்திருக்கிறோமேன்னு நினைச்சு இதுக்கு காரணம் தன்னோட தந்தை பிரம்மா தான் அப்படின்னு சொல்லி அவரையும் திட்டி அவரையும் அபராதம் விளைத்து அவன் வந்து ரொம்ப கீழ்நிலையில பகவானை சிவபெருமானை பேசுறான். அப்போ சிவபெருமானை பேசும்போது அது பெரிய குற்றம், வைஷ்ணவ அபராதம். வைஷ்ணவ அபராதங்கிறது அதுக்கு வந்து எந்த ஒரு பரிகாரம் கிடையாது. அப்போ வைஷ்ணவ அபராதம் பண்ணும்போது அவனுக்குள்ள இருக்கின்ற அந்த பக்தி எப்படி சிறுக சிறுக நம்ம வந்து பக்தி வளர்த்துவோம். ஒரு கொடிய வந்து நாம விதை போட்டு அது வளர்ந்து செடியாகி அதை களை எடுத்து அதுக்கு வேலி போட்டு அது சிறிது சிறிதாக வளரும். அது வந்து ரொம்ப நாள் ஆகும். ஆனா ஒரே செகண்ட்ல அத வந்து ஒரு யானை மிதிச்செறிஞ்சிட்டு போயிடும். அப்ப வைஷ்ணவ அபராதம் நாம் சேர்த்து வைத்த சிறுக சிறுக சேர்த்து வைத்த பக்தி ஒரே அடியா அழிச்சிட்டு போயிடும். அப்ப நம்மளுக்கு வந்து சுவையே வராது. நாமம் சொல்றதுல ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு மூடு வராது. அதெல்லாம் இப்போ என்னத்த போய் இந்த மந்திரத்தை சொல்லி நம்மளுக்கு பெருசா பலன் கிடைக்க போகுது. இப்படித்தான் நாமாச்சாரியரான ஹரிதாஸ் தாக்கூரார் அவர் வந்து நாமத்தின் பலனை சொல்லிட்டு இருந்தார். ஒரு இடத்துல ஒரு பெரிய கூட்டம், அதுல வந்து அவரை தலைவரா பிரச்சாரம் செய்ய சொல்லியிருக்காங்க. அப்ப ஹரிதாஸ் தாக்கூரார் எல்லா மக்களுக்கும் சொல்றார், ஹரிநாமம் தான் இந்த கலியுகத்தில் மிகவும் சிறந்தது. எல்லாம் ஹரிநாமத்தின் மூலமே அனைத்து பாவங்களும் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்றார். அப்ப அங்க இருக்கிற ஒரு போலி பிராமணன், பிறப்பால் பிராமணன், ஆனா வந்து குணத்தால இல்லையே அந்த குணத்தால வந்து அவன் பிராமணன் கிடையாது, ரொம்ப பொறாமை உடையவன். அப்ப இந்த இலிக்குளத்தில் பிறந்த ஹரிதாஸ் தாக்கூரார் மிக உயர்ந்த நிலையில எல்லாரும் பாராட்டுறாங்களே, இவனை போய் நான் வந்து குளத்திலேயே பிராமணன், பெரிய எல்லாராலும் மதிக்கப்படுறவன், எனக்கு கொஞ்சம் சொத்து இருந்தது. அப்ப அவன் நினைக்கிறான் அந்த கூட்டத்துல போய், நீ என்னப்பா நீ இல்லாத போய் கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க, எந்த வேதம் சொல்லுது ஹரிநாமம் சொன்னா எல்லாம் பாவம் போயிருன்னு, நீ உன்னோட கற்பனைக்கு தகுந்த மாதிரி இங்க மக்கள் எல்லாம் சொல்லி குழப்பிட்டு இருக்காத, இதை இந்த பொய் பிரச்சாரம் எல்லாம் நீ பண்ணாத, உன் மூக்கை அழுகி கீழே விழுந்துரும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பிராமணர் சொன்னாலே வந்து அது நடந்துரும் அந்த காலத்துல. அவனும் இப்ப தன்னை பெரிய பிராமணன் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த வாக்கு சொல்றான். ஏன்னா நம்மள சில சமயம் சொல்லுவோம் இல்லையா, யாராவது சொன்னாங்கன்னா நீ என்ன பெரிய கண்ணகியா, நீ என்ன பெரிய சாபம் கொடுக்குற அப்படின்னு சொல்லி. அது மாதிரி இவரு அந்த பிராமணன் வந்து சொல்றார் ஹரிதாஸ் தாக்கூரை பார்த்து. ஆனா அங்க இருக்கிற உயர்ந்த பிராமணர்கள்லாம் நினைக்கிறாங்க, இவர் வந்து குணத்தால் பெரிய லெவல்ல இருக்காரு, இவர் வந்து நடத்தையில பிராமணர்,
அதனால ஏன் இவரை இவ்வளவு அவமதிக்கிறார்? வேண்டாம்ப்பா, நீ செய்யறது தப்பு, அவரை இவ்வளவு கூட்டத்து முன்னாடி அவமதிக்காதேன்னு சொல்றாங்க. ஆனா கேட்கவே இல்லை அவர். ஆனா ஹரிதாஸ் தாக்கூர் அவர் மேல கோவப்படல. ஏன்னா அவரது அறியாமையை இங்க வெளிப்படுத்துறார், பாவம் அப்படின்னு அவர் மேல பாவப்பட்டார். அவர் அறியாமையினால பேசுறாரு அப்படின்னு சொல்லி அவர் பேசாம போயிட்டார். திருப்பி எல்லாம் ஆர்கியூ பண்ணல, இல்ல அவரை கோவப்பட்டு இவருக்கு திருப்பி சாபம் கொடுக்கல, இல்ல வருந்தவும் இல்லை, நான் அவமானப்பட்டுட்டேன்னு வருந்தவும் இல்லை. அத்தனை பேர் முன்னாடி அவமானப்படுத்துறாரு, அமைதியே போயிட்டாரு. அந்த ஒரு வாரத்துக்குள்ள அந்த பிராமணன் வீட்டுக்கு போன உடனே அவருக்கு தொழுநோய் வந்துருச்சு. அதுவும் மூக்குல என்ன சாபம் கொடுத்தாரோ அது அவருக்கே வந்துருச்சு. சிலரெல்லாம் இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, அடுத்தவங்களுக்கு சாபம் கொடுக்கும்போது அது தங்களுக்கே திருப்பி வரும்னு தெரியாது. சிலரெல்லாம் பில்லி சூனியம் வைப்பாங்க. அப்போதைக்கு அவங்களுக்கு வச்சாலும் பின்னாடி அவங்களுக்கே அது திரும்பி வரும் அப்படிங்கறது தெரியாம நிறைய பேர் அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்றேன்னு சொல்லி அவங்களுக்கு அவங்களே சூனியம் வச்சுக்கிறாங்க. சொந்த காசுலயே சூனியம் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. சோ நம்ம வைஷ்ணவ அபராதம் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப அந்த பிராமணருக்கு மூக்குல தொழுநோய் அப்படியே அழுகி 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 அது மூக்கே உதிர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பார்த்தா மூக்கையவே காணோம். இப்ப மக்கள் முன்னாடி அவன் வெளியில வர அவ்வளவு அவமானமா ஃபீல் பண்றான். ஏன்னா அவன் செஞ்ச பெரிய தப்ப அவன் உணர்ந்துட்டான். ஆனாலும் அது மன்னிப்பு கிடைக்கல. ஏன்னா அவனுக்கு அந்த ஹரிநாமத்தோட டேஸ்ட் கிடைக்க மாட்டேங்குது. பக்தியில மனம் போக மாட்டேங்குது. மேலும் மேலும் அவன் அபராதம் பண்ணிட்டே இருக்கான். இதுதான் வைஷ்ணவ அபராதத்தோட பலன். ஏன்னா பகவானை பத்தி பக்தியில ஈடுபடுறதுக்கு பக்தர் சங்கம் கிடைக்காது. அவன் எங்கெங்கேயோ அலையிறான். அவனுக்கு மேலும் குழப்பம். எப்படி பகவான் தன்னை மகாமாயா சக்தியினால் யோகமாயா சக்தியினால் தன்னை மூடிக்கிறார். நாகம் பிரகாச சர்வசிய யோகமாயா சமாவிருத மூடோயம் நாபி ஜானாதி லோகோமாம் அஜம் அவ்யயம். யார் தன்னை ரஜோகுணத்திலும் தமோகுணத்திலும் தன்னை அறிய முற்படவில்லையோ அவங்களுக்கு தன்னை காட்டி கொடுப்பதே கிடையாது. தன்னை பற்றிய ரகசியத்தை அவங்களுக்கு சொல்லவே மாட்டார். அவங்களுக்கு பக்தர் சங்கம் கிடைக்காது, வேதங்கள் புரியாது, மூடர்களா இருப்பாங்க, முட்டாள்களா இருப்பாங்க. பக்தர்களோட சேர்ந்தாலும் அவங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்காது. பக்தர்கள் எல்லாம் என்ன பேசிக்கிறாங்க கூடி இருந்து ஓடிடுவாங்க. தாக்கு பிடிக்க முடியாது அவங்களால. அந்த அந்த சங்கத்துல அவங்களால இருக்க முடியாது. டேஸ்ட் கிடைக்காம ஓடிடுவாங்க. என்னத்த போய் இவங்க பேசிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு வேலை இல்ல, வெட்டி வேலை பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளுக்கெல்லாம் எவ்வளவோ வேலை இருக்கு அப்படின்ட்டு ஜட வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் உட்காந்துட்டு என்னங்க பண்றீங்க, நாங்கெல்லாம் எவ்வளவு வேலை செய்யறோம், எவ்வளவு சம்பாதிக்கிறோம், யூஸ்ஃபுல்லா செஞ்சுட்டு இருக்கிறோம், நீங்க எல்லாம் யூஸ்ஃபுல்லா செய்யாம உட்காந்து வெட்டியா வீணா நேரத்தை கழிச்சிட்டு இருக்கிறீங்க, உடல் உழைப்பு கிடையாது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா முட்டாள்களுக்கு புரியாது, அந்த இனிமை தெரியாது. அமிர்தம் அவங்களுக்கு விஷமாத்தான் தெரியும். அடுத்த ஸ்லோகம் 14. யத்வி அஷரம் நாமா கிரேரிதம் நிருணாம் சக்ருத் பிரசங்காத் அகம் ஆஷு ஹந்தி தத் பவித்ர கீர்த்திம் தம் அலங்கிய சாசனம் பவானஹோ த்வேஷ்டி சிவம் சிவரித்தேரஹ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம் மாதாஜி. பிரணாம் மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு. ஹரே கிருஷ்ணா மத்தாஜி. சொல்லுங்க. எது படிச்சீங்க மத்தாஜி இப்போ? ஸ்லோகம் 14ங்களா மத்தாஜி? ஓகே மத்தாஜி. ஆமாங்க. சதி தொடர்ந்து கூறினால், எனது அன்பான தந்தையே, நீர் சிவபெருமான் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டதின் மூலம் மிகப்பெரிய தவறை செய்திருக்கிறீர். சி மற்றும் வா என்னும் 2 எழுத்துக்குடைய சிவ என்னும் நாமம் ஒருவரது எல்லா பாவங்களையும் நீக்குகிறது. அவரது ஆணைகள் புறக்கணிக்கப்பட முடியாதவை. சிவபெருமான் எப்போதும் தூய்மையானவர். அவர் மீது உம்மை தவிர வேறு யாராலும் காழ்ப்புணர்ச்சி கொள்ள முடியாது. பொருளுரை: சிவபெருமான் பௌதீக உலகில் உள்ள அனைத்து உயிர்களிலும் மிகச்சிறந்த மகாத்மாவாக விளங்குகிறார். உடலோடு ஆத்மாவை அடையாளம் காணும் மனிதர்களுக்கு அவரது நாமம் மிகவும் மங்களமானதாகும். இது போன்ற மனிதர்கள் சிவபெருமானை சரண் புகுந்தால் படிப்படியாக தாம் இந்த பரு உடல் அல்ல, ஆத்மா என்று உணர்ந்து கொள்வர். சிவம் என்றால் மங்களம் என்று பொருள். உடலினுள் இருக்கும் ஆத்மா மங்களகரமானதாகும். அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மம். இவ்வுணர்தலே மங்களம் ஆகும். ஒருவன் தான் ஆத்மா என்று உணர்ந்தவரை
உணராதவரை அவன் எதை செய்தாலும் அது அமங்கலம் ஆகும். சிவம் என்றால் மங்களம். சிவபெருமானின் பக்தர்கள் படிப்படியாக ஆன்மீக அடையாளம் கண்டுணரும் நிலையினை எய்துகின்றனர். ஆனால் இது மட்டும் போதாது. மங்களகரமான வாழ்க்கை ஆன்மீக அடையாளத்தினை கண்டுணரும் நிலையிலிருந்தே தொடங்குகிறது. அதற்கும் மேலாக பரமாத்மாவுடன் தனக்கிருக்கும் உறவினை பற்றியெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டியதிருக்கிறது. ஒருவன் சிவபெருமானின் உண்மையான பக்தனாக இருந்தால் அவன் ஆத்ம உணர்தலை அறியும் நிலையினை அடைகிறான். ஆனால் அவன் புத்திமானாக இல்லாதிருக்கும் பட்சத்தில் தான் ஆத்மா அகம் பிரம்மாஸ்மி என்னும் உணர்வினை பெற்று அத்துடன் நின்று விடுகின்றான். அவன் அறிவுடையோனாக இருந்தால் அவனும் சிவபெருமான் போல் சதா சர்வ காலமும் வாசுதேவரின் சிந்தனையிலேயே மூழ்கியிருப்பான். முன்னரே சத்வம் விசுத்தம் வாசுதேவ சப்திதம் என்று விளக்கப்பட்டிருக்கிறது. வாசுதேவராகிய ஸ்ரீ கிருஷ்ணரின் திருவடி தாமரைகளையே சிவபெருமான் எப்போதும் தியானித்துக் கொண்டிருப்பார். இவ்வாறு சிவபெருமானின் மங்களகரமான நிலையினை ஒருவன் உணர வேண்டும் என்றால் அவன் விஷ்ணு வணக்கம் செய்தல் வேண்டும். ஏனென்றால் சிவபெருமானே விஷ்ணு புராணத்தில் வழிபாடுகள் அனைத்திலும் சிறந்தது விஷ்ணு வழிபாடே என்று கூறுகிறார். பகவான் விஷ்ணுவின் தலை சிறந்த பக்தர் ஆதலினால் சிவபெருமான் வணங்கப்படுகிறார். ஆகையினால் சிவபெருமானையும் பகவான் விஷ்ணுவையும் சமநிலையில் வைத்து பார்க்கும் தவறினை யாரும் செய்தல் கூடாது. அவ்வாறு செய்தால் அதுவும் நாத்திக கருத்தே ஆகும். மேலும் வைஷ்ணவீய புராணம் மேலான முதற் கடவுளான விஷ்ணு அல்லது நாராயணரே விளங்குகிறார் என்றும் அவரோடு வேறு எவரையும் சமமாக வைத்து பார்க்க கூடாது என்றும் அவர் பிரம்மதேவனோ சிவபெருமானோ அல்லது பிற தேவர்களோ யாரையும் அவரோடு ஒப்பிடக்கூடாது என்றும் கட்டளையிடுகிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ சிவபெருமான் சிவ அப்படின்னாலே மங்களம். இப்ப சிவபெருமான் மங்களகரமானவர். ஏன்னா அவர் பாவங்களை போக்கக்கூடியவர். அவர் தன்னை உணர்ந்த ஆத்மா. அப்ப அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னா ஆத்மா எப்படும் மங்களகரமானது, அதாவது சச்சித்த ஆனந்தம் நிறைந்தது. அப்போ நான் பிரம்மன் அப்படின்னு உணர்தலே மங்களம். நான் பிரம்மன் அப்படின்னா நான் ஆத்மா. பிரம்மன் அப்படின்னா இங்க பிரம்மா கிடையாது, 4 தலை பிரம்மா கிடையாது. அது போல நான் பிரம்மன் அப்படின்னா நானே கடவுளும் கிடையாது. அப்போ இதுதான் மங்களம். என்ன? நான் ஒரு ஆத்மா அப்படின்னு உணர்ந்தவன். ஆனா அதை உணராதவன் அமங்கலம் உடையவன். சிவபெருமான் மங்களம் உடையவர். எதனால? அவர் தன்னை உணர்ந்த ஆத்மா. அப்போ இந்த வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை எது? அதன் தொடக்கம் எது? தன்னை ஆன்மீக ஆத்மாவாக அடையாளம் காண்பது. ஆத்மா எப்போதுமே பௌதிகமானதல்ல. ஏன்னா அது நிலையானது, அதுக்கு அழிவு கிடையாது. நா ஜாயிதே மிரியதே வாகதாசின் நாயம் பூத்வா பவித்தா வன பூயக அஜோ நித்யக சாஸ்வதோ அயம் புராணோ நாஹன்யதே ஹன்யமானே சரீரே. ஆத்மாவை பற்றிய ஞானத்தை 2வது அத்தியாயத்துல நம்மளுக்கு பகவான் போதிச்சிருக்கிறார். அப்ப தான் ஆத்மா எனும் உணர்வினை பெற்று அதோட நின்றக்கூடாது. அதுக்கும் மேல எப்பவும் சதா சர்வ காலமும் வாசுதேவர் சிந்தனையில மூழ்கி இருக்க வேண்டும். அதைத்தான் சத்துவம் சுத்தம் வசுதேவ சப்திதம் தத்ர புவான் அபாவிரதான்னு சொல்றாங்க. அதாவது சுத்த சத்துவ நிலைக்கு வர வேண்டும். ஆத்மா அப்படிங்கிறதுனால முடிஞ்சு போயிடாது, அது ஒரு ஆரம்பம். அதுக்கு மேல என்ன வேணும்? வாசுதேவரோட சிந்தனையில் மூழ்கி இருக்க வேண்டும். அப்படித்தான் கிருஷ்ணரை நினைத்து சிவபெருமான் எப்பொழுதும் தியானத்தில் ஆழ்ந்திருக்கிறார். அதையேதான் பார்வதி தேவிக்கு பத்ம புராணத்துல சொல்றார். என்னன்னு? வழிபாட்டிலேயே மிக உயர்ந்தது ஆராதனாம் சர்வேஷம் விஷ்ணுர் ஆராதனாம் பரம் தஸ்மாத் பரதனம் தேவி ததியானாம் சமர்ஜனம் அப்படின்னு. அப்போ நாம குற்றங்கள், அபராதங்கள், 10 விதமான அபராதங்கள், 10 விதமான குற்றங்கள். அதுல 2வது குற்றம் என்ன? பிரம்மா சிவன் போன்ற தேவர்களின் நாமங்களை விஷ்ணுவின் நாமத்திற்கு சமமாகவோ தன்னிச்சையாகவோ என்றோ கருதக்கூடாது. சோ பிரம்மா சிவன் இவர்களெல்லாம் நாம பார்த்திருக்கோம். 64 தெய்வீக குணங்கள். 64 குணங்களும் கிருஷ்ணருக்கு உரியவை. 100%. அவர் முழுமையானவர்.
பூர்ணமதம் பூர்ணமித பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே அப்படின்னு. ஆனா அதுல இருந்து பிரியற கிருஷ்ணரிடமிருந்து வருகின்ற விரிவங்கங்களில் ஒன்றான விஷ்ணுவுக்கு கூட 60 குணங்கள், அதுக்கு கீழே சிவன், அவருக்கு 55 குணங்கள், அதற்கு அடுத்தது பிரம்மாக்கு 50 குணங்கள், இப்படி வேறுபாடுகள் இருக்கிறது. சோ ஆன்மீகத்தில் வேறுபாட்டை நாம் உன்னிப்பாக காண வேண்டும். எல்லாம் ஒண்ணுதாங்க. நான் இந்தியால இருக்கிற பஸ்ல தான் ஏறுறேன், அதனால டெல்லிக்கு எல்லா பஸ்ஸும் போகும்னு ஏறக்கூடாது. ஏன்னா சென்னைக்கு போற பஸ் சென்னைக்கு தான் போகும், கொச்சின் போற பஸ் கொச்சின் போகும், கல்கத்தா போற பஸ் கல்கத்தாக்கு தான் போகும், டெல்லிக்கு போற பஸ் டெல்லிக்கு தான் போகும். யாந்தி தேவ விரதா தேவன் பித்ருன் யாந்தி பித்ரு விரதாக பூதானி யாந்தி பூதேஜி யாந்தி அப்படின்னு யாரை வழிபடுகிறார்களோ அவர்களது லோகத்துக்கு தான் சொல்ல முடியும், ஒரு லோகம் மட்டும் இல்ல. சோ எந்த வண்டியில ஏறினா எங்க போகுமோ அங்கதான் போக முடியும். இந்தியாக்குள்ள இருக்கிற எல்லா வண்டியும் ஒரே பக்கம் தான் போகும்னு சொல்ல முடியாது. நான் இந்த வண்டியில ஏறிட்டேன் டெல்லியும் போலாம், இந்த வண்டியில ஏறினா எங்க வேணா போலாம் அப்படின்னு யாரும், அது முட்டாள்தனம். அந்தந்த ரூட்டுக்கு அந்தந்த பஸ் தான் போகும். அது போல நீங்க யாரை வழிபடுகிறீர்களோ அந்த லோகத்திற்கு மட்டும்தான் போக முடியும். உயர்ந்த லோகமான கோலோக பிருந்தாவனத்திற்கோ வைகுண்டத்திற்கோ ஒருவர் சிவனை வழிபட்டால் போக முடியாது. சிவபெருமானோட லோகத்துக்கு, சிவலோகத்துக்கு, கைலாயத்துக்கு மட்டுமே போலாம். ஆனா அது முழுமை அடையாது. அங்க போய் மறுபடியும் தவம் பண்ணி சிவபெருமான் நம்மள எலவேட் பண்ணுவார், உயர்த்துவார். சிவபெருமானை போல நாமும் தவம் செய்து அப்புறம் விஷ்ணுவோட லோகத்துக்கு நம்மளை கொண்டு போறக்கூடிய சான்ஸ் கொடுப்பார். ஆனா அங்கேயும் போய் சிவபெருமானை வழிபடுறவங்க பொருளுக்காகத்தான் நிறைய பேர் வழிபடுறாங்க. சிவன் மேல இருக்கிற அன்பினால் அல்ல, சிவன் மேல பாசத்தினால் அவங்க வழிபடுறது கிடையாது. 90% மக்கள் எனக்கு அது வேணும் இது வேணும் அதை கொடு இதை கொடுன்னு அவர் தொந்தரவு பண்ணி தவம் பண்றாங்க. ஆனா அதுக்கும் அவர் பலன் கொடுக்கிறார். ஏன்னா ஆசுதோஸ் மிகவும் கருணை உடையவர். அவரது கருணையை தவறாக பயன்படுத்தி இப்போ சிவபெருமான் கொடுக்கிறார், ஆனா விஷ்ணு கொடுக்கறது இல்ல சில சமயம். ஏன்? தன்னோட குழந்தைக்கு தானே அவர் தவறான வழிகாட்டுவது இல்லை. சிவபெருமான் தவறா வழிகாட்டாருன்னா கிடையாது. ஏன்னா அதுக்காகத்தான் சிவபெருமானை உட்கார வச்சிருக்காரு. பௌதிகத்துல யாருக்கு என்ன ஆசையோ கொடு அப்படின்னு விஷ்ணு அவரை நியமிச்சிருக்காரு. அப்போ கொடுக்கவும் செய்வாங்க. சிவபெருமானுடைய மனைவியான பார்வதி தேவி, மாயா தேவி, அவங்க கொடுக்கவும் செய்வாங்க, எடுக்கவும் செய்வாங்க. கொடுத்துட்டு அடியும் கொடுப்பாங்க புடுங்கிட்டு. ஏன்னா நீ இன்னும் அவங்க உட்கார்ந்து இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கலாம்னு நினைக்கிறியா, உன்னோட லோகத்திற்கு உன்னோட சொந்த வீட்டுக்கு போகலையா அப்படின்னு சொல்லி சில சமயம் அடியும் கொடுப்பாங்க. அதுல திருந்தல அப்படின்னா மறுபடியும் பிறப்பு இறப்பு மூப்பு பிணி அப்படிங்கிற 4 சிக்கல்ல சிக்கி மறுபடியும் அடி வாங்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியதுதான். ஏன்னா இது துக்காலயம், இங்க துக்கங்கள் மட்டுமே கிடைக்கும். அப்போ இங்க இந்த சத்துவம் விசுத்தம் வசுதேவ சப்திதம் அப்படின்னு எப்பவும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளை நினைக்க வேண்டும் அப்படின்னு பார்வதி தேவிக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. அனைத்திலும் சிறந்தது விஷ்ணு வழிபாடே. நாம எத்தனை வழிபாடு வச்சிருக்கிறோம், அப்படியே குழப்பம் ஆயிரும். மக்கள் குழம்பி கிடக்குறாங்க. கருப்பராயன் ஒரு பக்கம், காளி தேவியோ ஒரு பக்கம், துர்கா தேவியோ ஒரு பக்கம். துர்கா தேவி பல பெயர்கள்ல இங்க நம்மளுக்கு பல கோயில்கள்ல பல இடங்கள்ல பல பெயர்கள்ல காட்சி தர்றாங்க. மக்கள் அந்த வழிபாட்டிலையும் ஈடுபடுறாங்க. அதுக்கும் கீழே தேவர்கள்ல 33 கோடி தேவர்கள் ஒவ்வொரு நிலையில இருக்கிறாங்க. கீழ்நிலையிலிருந்து மேல்நிலை வரைக்கும் அவங்களுக்கும் பல பேர் வச்சு வழிபட்டுட்டு இருக்காங்க. சில பேர் பிரம்மாவை வழிபடுறாங்க, சில பேர் முருகனை வழிபடுறாங்க, சில பேர் விஷ்ணுவை வழிபடுறாங்க. ஆனா யாரொருவர் விஷ்ணுவை வழிபடுகிறார்களோ அவங்க சத்துவ குணத்தில் வீற்றிருப்பார்கள், நிலைத்திருப்பார்கள். ஏன்னா அது உயர்ந்த வழிபாடு. மற்ற வழிபாடு எல்லாமே இப்ப நாம இந்த காளி பூஜை அதெல்லாம் நாம செய்யக்கூடாதா? இப்ப சரஸ்வதி பூஜை அதெல்லாம் செய்யக்கூடாதானா? அந்த வழிபாட்டை சிவன் கிருஷ்ணருக்காக செய்ய வேண்டும். கிருஷ்ணருக்காக செஞ்சு நாம அந்த படைக்கப்பட்டதை சரஸ்வதி தேவிக்கு, லட்சுமி தேவிக்கெல்லாம் படைச்சோம் அப்படின்னா அவங்க திருப்தி அடைவாங்க. ஆனா யார் ஒருவர் முழுமையா கிருஷ்ண வழிபாட்டில் ஈடுபட்டிருக்காங்களோ அவங்க வேருக்கு நீரூற்றும் போது மற்ற கிளைக்கோ காய்க்கோ கனிக்கோ நீரூற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. இதை புரிந்தவர்கள் கிருஷ்ண வழிபாட்டில் மட்டுமே கவனம் செலுத்துவார்கள்.
ஆனா நம்ம சில சமயங்கள்ல குடும்ப திருப்திக்காக இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா மனசு வந்து கிருஷ்ணரிடம் கொடுத்தவங்க இந்த வழிபாட்டை லோக சங்கிரக அப்படிங்கிற பர்பஸ்க்காக பண்ணலாம். லோக சங்கிரக அப்படின்னா சில சமயம் நாம மற்றவர்களுக்காக சிலதை பண்ண வேண்டி இருக்கு, சடங்குகளை. அந்த முறையில நாம பண்ணலாம். ஏன்னா இல்லைன்னா நம்மள விட மாட்டாங்க கிருஷ்ண வழிபாட்டிலேயே. நம்மளுக்கு தெரியும் கிருஷ்ணரை வழிபட்டால் மற்ற தேவர்களை வணங்க வேண்டியது கிடையாது அப்படின்னு. அப்போ பிற தேவர்களை வந்து ஈவன் சிவனை கூட, பிரம்மதேவனோ சிவபெருமானையோ கூட விஷ்ணுவைக்கு இணையாக நாம் கருதக்கூடாது. எப்படி பால் வந்து தயிராக மாறும், ஆனா அந்த தயிரை வந்து பாலா மாத்த முடியாது. அப்போ பகவான் விஷ்ணுவே சிவனாக வந்து திரிபடைந்து வருகிறார். எதற்காக? இந்த காத்தல் அழித்தல் போன்ற செயல்களில் ஈடுபடுவதற்காக பௌதீகத்தில், இந்த ஜட உலகில அந்த குண அவதாரமாக வருகிறார். அடுத்தது ஸ்லோகம் 15. யத்பாத பத்மம் மகதா மனோ லிபிர் நிஷேவிதம் பிரம்ம ரசாசவார்த்திவி லோகஸ்ய யத் வர்ஷதி சாஷிஷோர்தினஸ் தஸ்மை பவான் திருஹ்யதி விஸ்வ பந்தவே. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. மொழிபெயர்ப்படி உலகிலும் உள்ள உயிர்கள் அனைத்திற்கும் நண்பரான சிவபெருமானிடம் நீர் காழ்ப்புணர்ச்சி கொண்டிருக்கிறீர். சாதாரண மனிதனின் எல்லா விருப்பங்களையும் அவர் நிறைவேற்றுகிறார். அவரது திருவடி தாமரைகளை நினைத்து கொண்டிருக்கும் காரணத்தினால் அவர் பேரானந்தத்தை நாடும் உயர்ந்த சான்றோர்களுக்கும் கூட அருள் வழங்குகிறார். பொருளுரை. சாதாரணமாக 2 வகையான மனிதர்கள் இருக்கின்றனர். ஒரு வகை பொருட்செல்வத்தை நாடும் லோகாயுதவாதிகள். அவர்கள் சிவபெருமானை வழிபட்டால் அவர்களது எண்ணம் நிறைவேறும். சிவபெருமான் மிக விரைவில் திருப்தி அடைபவர். ஆதலினால் மனிதர்களின் உலகியல் ஆசையினை மிக விரைவில் அவர் நிறைவேற்றுகிறார். எனவே சாதாரண மனிதர்கள் அவரை வழிபட விரும்புகின்றனர். அடுத்த பிறவினர் லோகாயுத வாழ்க்கையின் மீது அதிருப்தி அல்லது வெறுப்புற்று பருவுலக அடையாளத்திலிருந்து விடுதலை பெற்று வீடு பெற நினைப்பவர்கள். இவர்களும் சிவனை வழிபடுகின்றனர். தான் இப்பூத உடல் என்று அதனுள் இருக்கும் ஆத்மா என்று புரிந்து கொள்பவன் அறியாமையிலிருந்து விடுதலை பெறுகிறான். சிவபெருமான் இதற்கும் வழிவகுத்து தருகிறார். மக்கள் தங்கள் பொருளாதார முன்னேற்றத்திற்காக சமய பயிற்சியில் ஈடுபட்டு கிடைக்கும் பணத்தில் தங்கள் புலன்களை திருப்திப்படுத்துகின்றனர். ஆனால் அவர்கள் இதில் அதிருப்தி அடையும் பொழுது ஆன்மீக பரமானந்தத்தினை அல்லது பரம்பொருளுடன் இணைவதை விரும்புகின்றனர். வாழ்க்கையின் 4 கொள்கைகள் தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்பவை. மேலும் சிவபெருமானோ சாதாரண மனிதன் மற்றும் ஆன்மீக அறிவில் உயர்ந்தவன். இவர்கள் இருவருக்குமே நண்பராக விளங்குகிறார். ஆகையினால் அவரிடம் பகைமை பாராட்டியது தட்சனுக்கு நல்லது அல்ல. சாதாரண மனிதன் மற்றும் ஆன்மீக அறிவில் உயர்ந்தவன் ஆகிய இருவருக்கும் மேலான வைணவர்கள் கூட சிவபெருமானை தடை சிறந்த வைணவர் என்று வழிபடுகின்றனர். ஆகையினால் அவர் சாதாரண மனிதன், உயர்ந்த சான்றோர் மற்றும் பகவானின் பக்தர்கள் ஆகிய 3 பிரிவினருக்கும் நண்பராக விளங்குவதனால் சிவபெருமானிடம் எவரும் அவமரியாதையாக நடக்கவோ அல்லது பகைமை பாராட்டவோ கூடாது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ மிக உயர்ந்த நிலையில் சிவபெருமான் இருக்கிறார் அப்படின்னா விஷ்ணுக்கு இணையாக அல்ல அப்படின்னு புரிஞ்சுட்டாலுமே சிவபெருமானை அவமதிக்க கூடாது. ஏன்னா சிவபெருமான் வந்து எல்லா உயிர்களையும் காக்கக்கூடியவர். மேலான வைஷ்ணவர்கள், கீழான பூதகணங்கள், அந்த பொருளாசை கொண்டவர்கள், கர்ம காண்டியவாதிகள். அப்போ ஆன்மீகவாதிகளுக்கும் சரி, பௌதீகவாதிகளுக்கும் சரி, பூதகணங்களுக்கும் சரி, அறியாமையின் உச்சகட்டத்துல இருக்கிற பூதகணங்கள், பேய்கள், பிசாசுகள் இதற்கெல்லாம் கூட அவர் உதவுறார். அப்படிப்பட்டவரிடம் இங்க வந்து அவமரியாதை செய்யறாரு தக்ஷன். சோ இதெல்லாம் வந்து பார்வதி தேவி தக்ஷனுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இதோட முடிச்சுக்கலாம். உங்களது கருத்துக்கள் எல்லாம் நாம